நெக்ஸ்ட் டே நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில 2025ஆம் ஆண்டுக்கான சனி பயிற்சி நட்சத்திர பலன்களை பத்தி பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட பிரபல ஜோதிட ஆராய்ச்சியாளரான DJ சுந்தரபாண்டியன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். கடந்த சனி பயிற்சி பதிவு கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் அந்த வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% வந்துட்டு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் நடக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 2025 எப்படி இருக்க போகுது சார்? அதாவது தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2025 நடைபெறுகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெறுகின்ற சனி பயிற்சியானது 12 ராசி நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னென்ன மாற்றங்களை சனி பகவான் அள்ளி வழங்கப் போகிறார் என்று பார்க்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் இருக்குது மேடம். சனி பெயர்ச்சி என்றாலே எல்லாருமே பதட்டப்படுறாங்க, ஒரு பயப்படுறாங்க. ஆகா, சனி பகவான் நம்மளை என்ன பண்ணிடுவாரோ, என்னென்ன விஷயங்களெல்லாம் பாதிப்பை கொடுத்துருவாரோன்னு சொல்லி நீங்கள் சொன்ன மாதிரியே மனசுக்குள்ள பதற்றத்துடன் சனி பெயர்ச்சி ஆவதற்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே நம்மகிட்ட கேட்டுறாங்க, ஐயா அடுத்து வரப்போகிற சனி பயிற்சியில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துருமா, ஏதாவது சிக்கலை சந்திச்சிருவேனா, தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற பயமும் பதற்றத்தோடு தான் நம்மளுடைய சனி பகவானை எல்லாருமே பார்க்குறாங்க. ஆனால் இந்த சனி பகவான் தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும், நல்ல விஷயங்களாலும் சரி, உங்கள் கூட இருக்கவங்களுடைய இயல்பான கேரக்டராக இருந்தாலும் சரி, அதை நிர்ணயம் பண்ணணும். அதனுடைய உண்மையான தன்மையை தெரிஞ்சுக்கிறோம்னா சனி பகவானுடைய ஆதிக்கம், சனி பகவானுடைய செயல்பாடுகள் அனைவருக்கும் முக்கியம் என்பதை பற்றி யாருமே யோசிக்கிறது கூட கிடையாது. சனி பகவானாலே கெட்டது பண்ணுவார், சனி பகவானாலே மனுஷனுக்கு பிரச்சனையை கொடுப்பாருங்கிற எண்ணம் கொஞ்சம் இப்போ அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா நம்மளுடைய மீடியாவில் அப்படியே ஒரு பிரதிபலிச்சிட்டாங்க. சனி பகவானுடைய காரகத்துவத்தில் கஷ்டமான பிரச்சனையான விஷயங்களை கொஞ்சம் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அதிகமாக சொன்னனால தான் இந்த பதட்டமும் பயமும் இருக்கிறது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சனி பகவான் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்குமே சரியான பாதையை அமைப்பதற்கு ஒரு வழிகாட்டியாக தான் இருக்கார். அதான் உண்மை. அதே போல் பார்த்திங்கன்னா 7.5 சனி 7.5 சனி 7.5 சனி, இந்த 7.5 சனி மிகப்பெரிய ஒரு தாக்கமாக இருக்குது. மேசராசிக்காரங்களுக்கு 7.5 சனி வரப்போதே, என்ன பண்ண போகிறாங்களோ, கண்ட சனி வரப்போதே, நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க என்ன பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன சனியாக வருகிறார் என்பதை நம்மளுடைய மக்கள் மனசில் இப்போ சேவ் ஆயிடுச்சு. ஜோதிடர்கள் மனசில் சேவ் ஆகிருக்கோ இல்லையோ, இப்போ நம்ம மக்கள் மனசில் கொஞ்சம் அதிகமாக சேவ் ஆயிடுச்சு. அதான் உண்மை. ஸோ இப்போ நம்ம இந்த சனி பகவானால் ஏற்படுகின்ற நன்மைகள் என்னென்ன, சனி பகவான் அந்த உலகியல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார். பொருளாதார ரீதியான விஷயங்கள், கடன் சுமைகளில் இருக்கவங்களுக்குரிய பிரச்சனைக்குரிய தீர்வு, ஒரு குடும்பத்தில் குடும்ப ஒற்றுமை இல்லாத சூழ்நிலைகள் இருந்தவங்க குடும்ப ஒற்றுமையாவதற்கான, எந்தெந்த ராசிக்காரங்கள்லாம் குடும்ப ஒற்றுமையாவதற்கான வாய்ப்பை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற அந்த சனிப்பெயர்ச்சியின் முழு வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒவ்வொரு கேள்வியாக கேளுங்க. ஏன்னா நீங்கள் தான் இந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய உங்களுடைய கேள்விகளை வச்சு தான் ஒவ்வொரு கேள்விகளுமே மக்கள் மனசுலேருந்து வர கேள்விங்கிற மனசில் வச்சுக்கிட்டு இந்த சனி பகவானால் நம்மளுடைய 12 ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கும், நட்சத்திர வாயிலாக நீங்கள் கேள்வி கூட கேட்கலாம். நட்சத்திர வாயிலாகவும் என்னென்ன விஷயங்களை நம்ம நேயர்கள் செய்யலாம், எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்கிறதையும் நான் கட்டாயமாக சொல்கிறேன் மேடம். அடுத்ததான் இப்போ மகர ராசி. இந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள், நன்மைகள்லாம் நடக்க போகுது சார்? மகர ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார். சனி பகவான் மகர ராசிக்கு சகாய சனியாக செல்கிறார் மேடம். ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறது மகர ராசிக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க. கிட்டத்தட்ட சனி பகவான் உங்களுக்கு, நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா 7.5 சனியாக முடிவடையக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க.
உங்களுடைய வாழ்க்கையில் 7.5 சனி விலகிட்டார், போதுமப்பா தொல்லை அப்படிங்கிற மாதிரி பல பிரச்சனைகளை கடந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. இந்த சகாய சனி பகவான் உங்களுக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறாருன்னு பார்க்க போகிறேன். அதாவது உங்கள் ராசியின் அதிபதியான சனி பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் உள்ள பிரச்சனையெல்லாம் உடைச்சி போட்டுருவார். ரொம்ப நாட்களாகவே பணப்பிரச்சனை, அதேபோல் குடும்பத்தில் சில பிரச்சனைகளை சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த சகாய சனி மூலமாக சகல விஷயங்களிலும் நல்ல மாற்றங்கள் உண்டு. நீங்கள் கவலைப்படாமல் கரெக்டான முறையில் நேர்மையாக நடந்துட்டால் உங்களுக்கான பலன்கள் முழுமையாக கிடைக்கும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, குடும்ப ஒற்றுமைக்காக நீங்கள் எங்கெங்கேயோ போய் பார்த்துருப்பீங்க, எத்தனை வழிபாடுகளோ பண்ணி பார்த்துருப்பீங்க. குடும்ப ஒற்றுமையாச்சுன்னா சந்தோஷமப்பா அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம். உங்களுடைய குடும்ப ஒற்றுமை இந்த சகாய சனி பகவான் மூலம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய செயல்களும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் உங்களுக்கே வெற்றி என்று சொல்ல முடியும். மகர ராசியில் உள்ள உத்திராடம் நட்சத்திர நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது சார்? உத்திராட நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப சூப்பரான நட்சத்திரத்தில் சூரிய பகவான் நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரமும் ஒன்று மேடம். இப்போ உத்திராட நட்சத்திரம் மகர ராசியில் அமர்ந்திருக்கும் பொழுது நம்முடைய மகர ராசி உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாற்றம் உண்டு அப்படின்னு கேட்கலாம். சுப நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டக்கூடிய அமைப்பில் அவங்களுடைய கிரக அமைப்பு இருக்குது. பொருளாதார விஷயமான தடைகளை தகர்த்தெறிந்து பொருளாதாரம் தனக்கு தேவையான விஷயங்கள் தானே எடுத்துக்கொள்ளக்கூடிய வெற்றிகரமான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க போகிறாங்க நம்மளுடைய மகர ராசியில் உள்ள உத்திராட நட்சத்திரக்காரங்க. அவங்க எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னா, காதல் வயப்பட்டு விட்டால் கலங்கி விட்டான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி காதல்னாலே கொஞ்சம் விலகி இருந்துடணும். இந்த காலகட்டங்களில் நான் காதலுக்காண்டி போனேன், மற்றவன் காதலுக்காண்டி உதவி செய்ய போனேன்னு சொன்னால் கட்டாயமாக அதன் மூலமாக சில பிரச்சனையை சந்திப்பாங்க. உணவு பழக்க வழக்கம் விஷயத்தில் மேடம், இந்த தேவையில்லாத உணவுகள், நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடக்கூடாது. அப்போ அவங்க தேவையில்லாத உணவுகளை சாப்பிடும்பொழுது அவங்களுக்கு ஸ்டொமக் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பார்க்க திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் என்ன விஷயங்கள், என்ன நன்மைகள், என்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது சார்? திருவோண நட்சத்திரம் பெருமாளுடைய நட்சத்திரங்க. திருவோண நட்சத்திரம் மற்றவங்களுடைய மனக்கவலைகளையும் மன போராட்டங்களையும் தான் கவலைகளாக சுமந்து கொண்டு அதனை சரி செய்வதற்கான முயற்சிகளை எடுக்கக்கூடிய செயல்பாடு திருவோண நட்சத்திரத்துக்கு இயல்பாகவே உண்டு. அந்த அளவுக்கு ஒரு இலகிய மனசு, தாயின் குணம் கொண்ட மனசு உள்ள நபர்கள் தான் நம்ம திருவோண நட்சத்திரக்காரங்க. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி மூலமாக வெளிநாடு யோகங்கள் காத்திருக்கின்றன. வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் நல்லபடியாக கிடைக்க போகுது. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்முடைய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு உறுதியாக பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார தடை உங்களுக்கு விலகப் போகிறது. மன மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் நம்முடைய திருவோண நட்சத்திரக்காரர்களிய நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்பது உண்மை. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, மறைமுக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்புண்டு. உடலில் சில பகுதிகள், மறைமுக பகுதிகளில் சிறு சிறு பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அப்போ அதற்கான ஒரு மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எதிர்வினை ஆட்டக்கூடாதுன்னா அதற்கான உணவு பழக்க வழக்க விஷயங்களை கடைப்பிடிப்பது ரொம்ப நல்லது. லாட்ரி சீட்டை நம்பி ஏமாந்து போகாமல் இருப்பது ரொம்ப நல்லது. தேவையில்லாமல் லாட்ரி சீட்டை, அதாவது லாட்ரிங்கிறது ஒரு சூதுக்குரிய விஷயம் தான். சூது வினை சம்பந்தப்பட்ட விஷயங்களை எதுலேயுமே மகர ராசிக்காரங்க இந்த சனி பகவான் பயிற்சி ஆகிறதுலேருந்து அடுத்து முடிகிற வரையும் எந்த ஒரு சூழ்நிலையும் தலையிடக்கூடாது. தலையிட்டால் அதனால் சில சிக்கல்களையும் பிரச்சனையும் சந்திக்க வாய்ப்புண்டு. மகர ராசியில் உள்ள அவிட்ட நட்சத்திரம் நேயர்களுக்கான சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது சார்? அவிட்ட நட்சத்திரத்தை பற்றி கேட்குறீங்களா?
அவிட்ட நட்சத்திரத்தில் இந்த மகர ராசியில் உள்ள அவிட்ட நட்சத்திரத்துக்கு தனி சிறப்பே உண்டு மேடம். எதையும் யோசிக்காமல் பட்டுன்னு கோவப்பட்டுருவாங்க. எதுக்கு உள்ளவனோட ஆள் படம் அடியாள் படம் அவனுக்கு என்ன கூட்டம் இருக்குது அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. என்னை எதிர்த்துட்டியா அவனை அடிச்சுட்டு தான் பேசுவேன்ட்டு அடித்த பிறகு பேசுகிற குணாதிசயம் இயல்பாகவே அவிட்ட நட்சத்திரத்துக்கு உண்டு. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சொந்தமாக வீடு மனை யோகம் உண்டு. ஆனால் அவர்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எந்த அளவுக்கு 9ஆம் பாவமும் 5ஆம் பாவமும் வலிமையாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக இவங்களுக்கு வீடு மனை யோகம் உண்டு. இப்போ அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியானவர் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சகோதரர்கள் மூலமாக அதிகமான உதவிகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவிட்ட நட்சத்திரக்காரர்களாகிய நீங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முடித்து காட்டக்கூடிய அமைப்பு உங்களுடைய சகோதரிக்குனாலும் சரி அல்லது உங்களுக்கே திருமணத்துக்குரிய விஷயங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா இந்த காலகட்டம் திருமணம் முடிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கப் போகிறது. குடும்பஸ்தானம் அங்கீகரிக்கப்படுகிறது. கல்யாணம் முடித்த பிறகு தான் குடும்பம் தனி குடும்பங்கிற அங்கீகாரமே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கிடைக்கும். ஸோ அந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். நம்மளுடைய அவிட்ட நட்சத்திரக்காரராகிய நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை மதிக்க கற்றுக்கோங்க. அவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்துங்க. முயற்சிக்கான விஷயத்தில் கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்கோங்க. உங்கள் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அவங்க ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தினால் உங்களுக்கு சிறப்பான தன்மை உண்டு. நம்மளுடைய மகர ராசிக்காரர்கள் சகாய சனி பகவானினுடைய செயல்பாடுகளிலிருந்து சிறு சிறு தாக்கங்களிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரே வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா, புதன்கிழமை பெருமாள் கோவில் வழிபாடு செய்வது மூலம் உங்களுக்கு கிரக ரீதியால் ஏற்படுகின்ற சிறு சிறு பாதிப்பிலிருந்து நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஒரு அங்கீகாரத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த சனிப்பயிற்சியானது உங்கள் வாழ்க்கையில் அதிகமான வெற்றியையும் மகிழ்ச்சியும் தரும் என வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.